KLIA விமான நிலையத்தில் குடிநுழைவுத்துறை அதிகாரி ஒருவர் 12 வெளிநாட்டு கடப்பிதழ்களுடன் சிக்கிய சம்பவத்தில் போதுமான நடவடிக்கை இல்லை என DAP நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் சாடியுள்ளார். இதுவே சாதாரண குடிமகனாக இருந்திருந்தால் இந்நேரம் அவரை விசாரணைக்கு தடுத்து வைத்திருப்பீர் என கெப்போங் MP லிம் லிப் எங் கூறினார். தேசிய பாதுகாப்பு பொறுப்பு வழங்கப்பட்டவர்கள் சம்பந்தப்பட்டால் மட்டும் அவர்களுக்கு சாதகமாகவே அரசு நிறுவனங்களின் செயல்பாடுகள் இருக்கின்றன. இது திறமையற்றது மட்டுமல்ல, தவறுகளுக்கு பொறுப்பேற்கும் பண்பில்லாத பழக்கமாகும். மக்கள் கேட்பது உண்மையான பதில்களை, ஒன்றுக்கும் உதவாத உள்கட்ட மறு ஆய்வை அல்ல என ஆங்கில செய்தி ஊடகத்திடம் லிம் காட்டமாக கூறினார். சம்பவம் நடந்த ஒரு வாரத்திற்கு பிறகே அதிகார தரப்பிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான MACCயின் முழு விசாரணைக்கு வழிவிடாமல் போலீசும் இது ஒரு துறை சார்ந்த உள் விவகாரம் என முடிவுக்கு வந்துள்ளது. அப்படியானால் உயர்மட்ட அளவில் விவகாரத்தை மூடி மறைக்க முயற்சி நடக்கிறதா என அவர் கேள்வி எழுப்பினார். ஜனவரி 1ஆம் தேதி நிகழ்ந்த அச்சம்பவம் தொடர்பில் நெறிமுறை விசாரணையை தொடக்கியிருப்பதாக குடிநுழைவுத்துறை தலைமை இயக்குனர் ஜக்காரியா ஷாபான் முன்னதாக கூறியிருந்தார்.